சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். இப்பதான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை விஜயெல்லாம் உட்காந்துருக்காங்க. அண்ணாமலை நம்ம போன விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற அளவுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கேட்குறாங்க. உடனே விஜயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதெல்லாம் அவங்க தம்பிக்கு என்ன புதுசா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இவ்வளோ நடந்தது உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணியால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணியாலேயா? சிந்தாமணிக்கு அப்படி என்ன தான் வேணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. மீனா கிட்டேருந்து பதவியை பறிக்கிறதுக்காக அவளும் என்னென்னவோ பிரச்சனைகளை பண்ணின்னு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. முத்து இது பதவிக்காக ஆசைப்பட்டு பண்ணதில்லப்பா, அவளோட பொண்ணு வாழ்க்கைக்காக பண்ணது. சத்யாவும் சிந்தாமணியோட பொண்ணு ரேகாவும் 2 பேரும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே விஜயா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் எங்கேயோ இருக்குடி, நீ முத்துவை கட்டிக்கின்னு இங்கே வந்துட்ட, உன் தங்கச்சி போலீஸ்காரனை கட்டின்னு போயிட்டா, இப்போ உன் தம்பி பெரிய இடத்து சம்மந்தமாக பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசுகிறாங்க. அண்ணாமலை உடனே கத்துறாங்க. விஜயா என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் தப்பாக பேசலையேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யாக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நீ சந்தோஷப்படுறியா அண்ணாமலை கேட்குறாரு. அதுக்காக நான் சந்தோஷப்படலைங்க, நான் ஒரு தீர்க்க தரிசி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் என்னம்மா தீர்க்க தரிசின்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிந்தாமணி அவ்வளோ ஆட்டம் ஆடினதுக்கு அவள் வீட்டுக்கு போய் நான் சாபம் விட்டுட்டு தான் வந்தேன். நீ இவ்வளோ காசு பண்ண சேர்த்து வைக்கிறது உன் பொண்ணுக்கு தானே, உன் பொண்ணு ஒன்றும் இல்லாத வக்கத்தவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவா பாரு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு தான் வந்தேன். கடைசியில் பூ கட்டுற குடும்பத்துக்கு அவள் பொண்ணு வாக்கப்பட்டு போகிறா, அப்போ நான் தீர்க்கதரிசி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ்மா எப்படிம்மா உன்னால் மட்டும் ஜோசியர் மாதிரி முன்னாடியே எல்லாம் சொல்ல முடியுதுன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை விஜயா உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? முத்துவும் மீனாவும் இந்த வீட்டை மீட்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயையோ, நான் மீனா குடும்பத்தையும் எதுவும் தப்பாக சொல்லலைங்க, இந்த வீட்டை இவங்க மீட்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் சிந்தாமணி பொண்ணை சத்யா காட்டினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீனா உன் தம்பியை சிந்தாமணி பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு, உன் தம்பிக்கு நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க. உடனே மீனா கோவப்பட்டு, அத்தை நாங்கள் ஒன்றும் திருடியோ மற்றவங்களை ஏமாத்தியோ சம்பாதிக்கல, உண்மையாக உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம், அதனால் நாங்கள் பூக்கார குடும்பம் சொல்லிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு அவமானமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பணக்கார சம்மந்தம் நீ பட்ட அவமானத்தில் மறந்துட்டியாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் மறக்கலை, ஆனால் ஒன்றுடா, அவளும் பூ கட்டுற குடும்பம் இவளும் பூ கட்டுற குடும்பம், இப்போ 2 பூ கட்டுற குடும்பமும் ஒன்றாக போகுது அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை அந்த பூ கட்டுற குடும்பத்துலேருந்து வந்த மீனா நம்ம பையனுக்கு உறுதுணையாக இருந்ததுனால தான் இந்த வீட்டை அவங்க மீட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மீனாவளி எப்போவுமே இந்த வீட்டுக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பெருமையா, அவளால் என்ன பெருமை நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரமாக போய் உக்காந்து யோசிச்சுப்பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிந்தாமணி ஸ்டேட்டஸ்க்கு சத்யா சரிப்பட்டு வருமான்ற மாதிரி மனோஜ் கேட்குறாங்க. உடனே முத்துக்கோ வந்து நீ வாயை மூடுற அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அவனை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தை யோசிக்கணும், சிந்தாமணி இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா நான் ஆரம்பத்துலேருந்தே அந்த பொண்ணு வேணான் தான் மாமா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா ஏய் வேணான்லாம் சொல்லாத, 2 பேரும் பழகட்டும், அப்படி சிந்தாமணி ஒத்துக்கலையா உன் தம்பி அந்த பொண்ணை கூட்டின்னு ஓட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து விஜயாவை பார்த்து ஊர் 2 பட்ட கூட்டாளிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை எதுக்கும் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள், இப்போவே சத்யாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமிச்ச அந்த சிந்தாமணி என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான்ப்பா, ஆனாலும் அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு சத்யாவை விரும்பிச்சு, அதுக்கப்புறம் தான் சத்யா விரும்பினா, 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறது தானே நியாயம்னு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு பக்கம் ஒரே ஆனந்தமாக இருக்குது. நைட்டு மீனா முத்துக்கு பாதாம் பால்லாம் போட்டு கொடுக்குறாங்க. என்ன புதுசாக பாதாம் பால்லாம் போட்டு தரீங்க மேடம் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. நானே என் தம்பிக்கு எதிராக இருந்தேன், ஆனால் நீங்கள் என் தம்பிக்கு உறுதுணையாக இருந்தால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, அவனை வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணீங்களே, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட ரொமான்டிக்காக வர்ணித்து பேசுகிறாரு. ஒரு பக்கம் ரோகிணியோட அம்மா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. என்னம்மா உடனே வர சொல்லி கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ரோகிணி என்னன்னு தெரியல, என்னால் யார்கிட்டையும் பேச மாட்டேறா, சாப்பிட மாட்டேறா, வேலைக்கு கூட போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் நீ அவகிட்ட பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நானே அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுமா, அவளுக்கு அந்த டைவர்ஸ் கேஸ்க்கு எதிராக நான் சாட்சி சொன்னதுலேருந்து என்கிட்ட அவள் சரியாக கூட பேசுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேசி பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எங்கே அவன்னு கேட்குறாங்க. உள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் உள்ளே போய் ரோகிணி கிட்டே பேசுகிறா. என்ன ஆச்சு ஏன்டி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரோகிணி அவளை உடனே கட்டிப்பிடிச்சி அழுவுறா. நானும் மனோஜ் கூட சேர்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டேன், மனோஜ் கூட என் மேலே கன்சர்ன் வந்துச்சு, ஆனால் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கோவமே குறையல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ண வேலை அப்படிடி, நானும் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், இந்த அளவுக்குலாம் பொய் சொல்லாத, உண்மையாக சொல்லுன்ட்டு, நீ எங்கே என் பேச்சை கேட்ட, நீ அப்போ பண்ணது தான் இப்போ உன்னை துரத்துது அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா.
இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. பேசாமல் நீ மனோஜை டைவர்ஸ் பண்ணிவிடு, அப்போ தான் நீ இதுலேருந்து வெளியே வர முடியும். அம்மாவையும் பையனையும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் என்னால் மனோஜை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. எங்களுக்கும் உன் மேலே அக்கறை இருக்குது, நீ டைவர்ஸ் கொடுத்தது அப்போ தான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்து உன் லைஃப்பில் என்ன பண்ணலான்னு நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி அப்படியே அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் முத்து வீட்டுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. நாங்கள் எங்கள் முதலாளியை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய முதலாளி இன்னொன்னே அவங்க பையன் மனோஜை கூப்பிட்றாங்க. மனோஜ் சீக்கிரம் வாடா, உன்னை பார்க்கறதுக்கு உன்னோட தொழிலாளிகள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மனோஜை பார்த்தோன்னே நாங்கள் இவரை பார்க்க வரல, எங்கள் முதலாளி முத்து முதலாளியை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை முத்துவை கூப்பிடுறாரு. முத்து அவங்கள பார்த்தோன்னே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க எல்லாரும் முத்துக்கு மாலை போடுறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.